ஐயோ! எல்லாம் முடிஞ்சு கிளம்புற நாள், கிளம்புறதுக்கு மொத நாள் வந்து தான் சூப்பர் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இன்னைக்கு மட்டும் பக்கத்து ஏரியா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நாங்கெல்லாம் சுத்தி வந்து பார்த்தா, இந்த மாரி ஒரு இதில கால் நீட்டி போட்டு படுத்துட்டாரு. ஒரு 1/2 அன் ஹவர்ல எனக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி உடனே அத ரிமூவ் பண்ணு அப்படின்னாரு. சினிமாக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடி விங் வச்சிருக்கிறாங்க, ஒரு வார் ரூம் வச்சிருக்கிறாங்க. ஆனா வினோத் மட்டும் என் ஃபோட்டோ போட்டு ஒரு மொட்டை தலையில மட்டுமே பிஆர்ஓ வச்சிருக்கா. "எப்பா மலையோட எண்டே வந்துருச்சுப்பா அவ்வளோதான்ப்பா" அப்படின்னா, ஏதோ ஒரு ஒரு குடிலுக்கு கூட்டிட்டு போறாரு. சாமியார் இருக்கிற குடில் மாரி கூட்டிட்டு போறாரு. "நம்ம இங்க தான் தங்க போறோம்" அப்படின்னு. இப்ப எனக்கு இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது சார். ஏன் உங்களுக்கு இந்த நவீன உலகத்து மேல இவ்ளோ வெறுப்பு? ஆர் இந்த ஏஐ உலகத்தோட நீங்க அடாப்ட் ஆகலையா? நோ. வெறுப்பு இல்ல. நான் சொல்றது இத இன்னும் மோர் ப்ரொடக்டிவா மாத்தணும்னு சொல்றேன். Okay. இந்த இடத்துல நீங்க ஒரு 2 சயின்டிஸ்ட்ட உட்கார வச்சு பேட்டி எடுங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பார்க்கணும்ல. ஒரு பாய விரிச்சு போட்டு நீட்டா தூங்கிட்டு இருக்காரு. நாங்களே ஆளுக்கு ஒரு திசையில ஓடி எங்கேயாச்சும் குறைச்சோம். வந்து எழுப்புறேன். எழுப்பி ஏங்க படம் சுமாரா தாங்க போகுதாம். எல்லாம் கழுவி ஊத்துறானுங்க. Title sponsor Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Varma's Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Presta Women's Wear, அனைத்திலையும் பெஸ்டா. Presta Innerwears, Leggings and Nighties. Presents Jananayagan Celebration. Supported by the Chennai Silks. Let the celebration begins. Powered by Jayachandran, எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. Vecura Wellness, Advanced Scientific Slimming, No Pain, No Surgery. இனி weight loss இன்னும் smarter. GKNM Hospital, கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. Beverage partner Wagh Bakri Tea since 1892. Venue partner Feathers, Arada Hotel. நீங்க காமிச்ச ஃபோட்டோவுக்கும் பேட்டிக்கும் சம்மந்தமே இல்லாம போயிட்டு இருக்கு. யாராச்சும் நடுவுல ஒரு ஆள் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியான பேச்ச ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சிருக்கோம் எல்இடியில். அது நீங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அதை பற்றின ஒரு சின்ன உரையாடல் வேணும். ஐயோ! இந்த ஃபோட்டோ பயங்கர வைரலாக இருந்துச்சு. சொல்லுங்க சார். இத மாத்துங்க ஃபர்ஸ்ட். மாத்தாதீங்க. நான் சொல்றேன். என்னன்னா விஜய் சார் படம் கமிட் ஆன சமயம் என்னை வந்து இவர் எப்பவுமே எந்த பயண ஏற்பாடையும் சொல்ல மாட்டாரு. வா ஏறு, கார்ல ஏறு அவ்வளவுதான். கார் போயிட்டு ஏர்போர்ட்ல இருந்துச்சு. அங்கேருந்து கேரளா போனோம். கேரளாவிலேருந்து வயநாடு போனோம். வயநாடு போயிட்டு அப்பதான் அந்த விஷயங்கள்லாம் விஜய் சார் படம் அப்படிங்கிற பேச்சில் அடிபட்டுச்சு. 31 நாள் 32 நாள் டிஸ்கஷன் போணுச்சு. ஆனால் அவர் எதுலையுமே திருப்தியே படலை. ஒரு சீன் பேசினார்னா சூப்பருமோ அவருக்கு அந்த முகத்தில் திருப்தியே வராது. இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் நான்லாம் இல்லை, நான் டிஸ்கஷனில் இருக்க மாட்டேன். நான் பாட்டு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இந்த மனசில் திருப்திப்படுத்துறதுல சாதாரணமான விஷயமே இல்லை அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சு கிளம்புற நாள், கிளம்புறதுக்கு முத நாள் வந்து தான் சூப்பர் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இன்னைக்கு மட்டும் பக்கத்து ஏரியா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நாங்கெல்லாம் சுற்றி வந்து பார்த்தா, இந்த மாதிரி ஒரு இதில் கால் நீட்டி போட்டு படுத்துட்டாரு. எனக்கு வினோத் நிம்மதியாக தூங்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே அவர் சபரிமலையில் தூங்குனதையும் அவருக்கு தெரியாமல் இந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதனால உடனே வந்து நான் வந்து அதை ஃபோட்டோ எடுத்தேன். ஏன்னா எதையுமே இன்னைக்கு ஒரு சின்ன வெற்றி வந்தால் நம்மளை மாற்றிடுது, சின்ன தோல்வி வந்தாலும் நம்மளுடைய குணாதிசயத்தை மாற்றிடுது. அப்படி இருக்கிறப்போ எப்பேற்பட்ட வெற்றி எப்பேற்பட்ட உச்சம் வந்தாலும் எனக்கு கொஞ்சோண்டு நிலமும் கொஞ்சோண்டு ஒரு துண்டும் கிடச்சா தூங்கிட வேண்டாம் அப்படிங்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப என்கிட்ட வினோத்தோட பிடிச்ச விஷயம். அதனால ஜனநாயகன் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நான் அந்த ஃபோட்டோ போட்டிருந்தேன். போட்டோன்னே இது பயங்கர ரிச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு 1/2 அன் ஹவர்ல எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி உடனே அதை ரிமூவ் பண்ணு அப்படின்னாரு. எதுக்கு? நான் ஒரு வார்த்தை கூட மிக எழுதலை, ஒரு வார்த்தை கூட குறை எழுதலை. அப்புறம் ஃபோட்டோ நான் எடுத்த ஃபோட்டோ. நான் என்னோடைய இதில் போட்டிருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. ஐயோ அது வைரலாகி தொலைச்சுமியா, தயவு பண்ணி தூக்கியாத, ஏற்கனவே இப்படி தான் பண்ண சபரிமலை விஷயத்த அப்படின்னாரு. ஆனால் அவர் சொல்லி நான் எதையும் மறுத்ததில்லை. ஆனால் இதை நான் ஸ்ட்ராங்காக மறுத்தேன். அது இருக்கட்டுங்க. இல்ல அதுல ஒரு வார்த்தை விட்டாரு. ஆக்சுவலா என்கிட்ட வீடியோ இருக்கு. நான் போட்டோ தான் போட்டிருக்கேன். ஆமாம் வீடியோ இருக்கு, உண்மையாகவே இருக்கு என்கிட்ட. ரொம்ப வற்புறுத்துனீங்கன்னா வீடியோ வந்துரும் பாஸ் அப்படின்னேன். இந்த மாதிரி அதான் வேற என்ன இதுல விஷயம்? இருந்து ஒரு வேண்டுகோள் அடிக்கலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது போட்டோஸ் வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இனிமே போடாதீங்க. அது ஒரு ரெக்வெஸ்டாவே அவர் வச்சுட்டாரு. இல்லை முக்கியமாக இந்த ஃபோட்டோ இதை போட்டு அப்புறம் சபரிமலை ஃபோட்டோ ரெண்டையும் போட்டுட்டு
சினிமாக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடி விங் வச்சுருக்குறாங்க, ஒரு வார் ரூம் வச்சுருக்குறாங்க. ஆனால் வினோத் மட்டும் என் ஃபோட்டோ போட்டு ஒரு மொட்டத்துலேன்னு மட்டுமே பிஆர்ஓ வச்சுருக்காப்புல. அவன் பண்ணுற சேட்டை தாங்கலடா அப்படிம்பாங்க. 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தோம் அந்த கமெண்ட் படிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி வேற என்ன விஷயங்கள்லாம் நீங்க அவர்கிட்ட வந்துட்டு நோட் பண்ணி, எங்களுக்காக இப்போ சில சாரோட லீக்ஸ் அப்படின்னு எங்களுக்கு இப்போ சொல்லணும் சில விஷயங்கள் அப்படின்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஏதாவது அவரே ஒரு எளிமையான ஆளுன்றது எங்களுக்கு தெரியும். பஸ்ல போவாரு, இல்ல ஆட்டோல இவரு கூடலாம் வந்துட்டு டிஸ்கஷன்ற பேர்ல வந்து பாமர மக்களோடும் சேர்ந்து பேசுற பழக்கம் இருக்கு. அந்த இல்ல, மாதிரி இல்ல. ஏதாவது? அதேதான். ஜனநாயகன்லயும் சொல்றேன். இப்போ ஒரு படத்தோட டிஸ்கஷன்ங்கிறது எப்படி நடக்கும்? ஒரு பிரம்மாண்ட ஹோட்டல்ல ரொம்ப ஒரு சூப்பரா நடக்கும். கான்ஃபரன்ஸ் ஹால் புக் இவரு பண்ணி. கேரளால போனோனே சூப்பர் ரைட்டு. ரொம்ப பெரிய ஹோட்டல் தங்க போறோம்ன்னு பார்த்தா, போகுது, போகுது, போகுது. "எப்பா மலையோட எண்டே வந்துருச்சுப்பா, அவ்வளோதான்ப்பா" அப்படின்னா, ஏதோ ஒரு ஒரு குடிலுக்கு கூட்டிட்டு போறாரு. சாமியார் இருக்கிற குடில் மாரி கூட்டிட்டு போறாரு. "நம்ம இங்க தான் தங்க போறோம்" அப்படின்னு. அ இது அதான் சொல்ல, அவர் எளிமையா இருக்கட்டும். நாங்க ஏன் எளிமையா இருக்கணும்? இல்ல அது வந்து அந்த இடத்தோட பேரு பீஸ் ஹில். ஒரு அமைதியான இடம். ஆனா அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருச்சு 2 நாள் கழிச்சு. பயங்கரமா என்ஜாய் இல்ல பண்ணாங்க. வேற வழி இல்லையே. பழக பழக என்னன்னா, நாங்க போனோம். அது முக்கியமா சொல்லணும்னா போயிட்டோம். அங்கே எல்லாம் தங்கி ஒரு 1 மந்த் தங்கி, அ நியாயமா பார்த்தா பக்கத்து டீ கடைக்கெல்லாம் போய் டீ குடிச்சிட்டு, அங்கே ஒரு கோயில் பூசாரி தமிழர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து நான் டெய்லி போவேன். வினோத்துக்குன்னு பிரசாதம் குடுத்து விடுவாரு. வினோத் வந்து நம்ம ஏரியாவுல டிஸ்கஷன் பண்றாரான்னு பயங்கர ஹேப்பி அவருக்கு. அவர் பேர் கல்யாணராமன். நாங்க தங்கிட்டு வந்த ஒரு 20வது நாள் பெரிய நிலச்சரிவு. ஓ! நாங்க இருந்த பகுதிகள் மொத்தமா காலி. அந்த கோயில் பூசாரி கோயிலோட உள்ள போயிட்டாரு. ஓ! ரொம்ப அதாவது நான் சொல்லுவேன் வினோத்ட்ட, இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புது நம்மள்ட்ட? நம்ம போயிட்டு இவ்வளோ இடம் இருக்கிறப்ப எதுக்கு நம்ம அங்கே போய் தங்கணும்? நம்ம போயிட்டு எதுக்கு அந்த பூசாரிட்ட பேசணும்? அந்த பூசாரி எதுக்கு ஒரு தமிழரா இருக்கணும்? அந்த டீ கடையில போயிட்டு நம்ம ஏன் இவ்வளோ பழகணும்? நம்ம வந்தோமா, தங்குனோமா, டிஸ்கஷன் பண்ணோமா போயிருக்கலாமே! இன்னைக்கு நம்ம பார்த்த பகுதி எதுவுமே இல்ல. எல்லாம் மண்ணோட கீழ உள்ற போயிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த இடத்துல பேசின கதை இன்னைக்கு படமா இருக்கு. ஆனா அந்த இடம் இன்னைக்கு இல்ல. அப்படிங்கிறது நாங்க அதிர்ச்சியா நாங்க இருக்கு. பேசின இடம்லாம் இருக்கு. நாங்க அதுக்கு போன இடம் தான் இல்ல. ஆக்சுவலா வந்துட்டு இப்ப எனக்கு இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது சார். ஏன் உங்களுக்கு இந்த நவீன உலகத்து மேல இவ்ளோ வெறுப்பு? ஆர் இந்த ஏஐ உலகத்தோட நீங்க அடாப்ட் நோ, ஆகலையா? நோ, நோ, நோ. வெறுப்பு இல்ல. நான் சொல்றது இத இன்னும் மோர் புரொடக்டிவா மாத்தணும்னு சொல்றேன். ஓகே, ஸோ நம்ம நெறைய டைம வேஸ்ட் பண்றோம்ல. ஸோ அது இன்னும் புரொடக்டிவா மாத்தணும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்படி இப்படி ஒரு எங்கள பேட்டி எடுக்குறீங்கல்ல, ஓகே. இந்த இடத்துல நீங்க ஒரு 2 சயின்டிஸ்ட்ட உட்கார வச்சு பேட்டி எடுங்கன்னு சொல்றேன். அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. மே மே பார்க்கணும்ல. பா எடுக்குறது ரைட்டு பார்க்கணும்ல பாஸ். எங்களுக்கு வந்துட்டு வினோத் சார் சொல்றத கேட்டா எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சயின்டிஸ்ட் சொல்றதெல்லாம் கேட்டா போர் அடிச்சுரும்னு சொல்லிருவாங்கல்ல. இல்ல அதுதான் போர் அடிக்கக் கூடாது. அது நீங்க ஒன்ஸ் அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, அது இன்னும் ஒரு சுவாரஸ்யமா தானே இருக்கும். ஸோ அதனா ஐ திங்க் அத சுவாரஸ்யமாக்குற வேலைய செய்யணும்னு நெனைக்கிறேன். வெரி நைஸ், வெரி நைஸ். இல்ல, இல்ல. அதாவது நீங்க ஒரு 2 மணி நேரம் வினோத்ட்ட பேச இவ்வளோ கஷ்டமா இருக்கே. அவருக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால காலத்துலேருந்து பேசிட்டு இருக்கேன். எத்தன வருடங்களான்ற மாரி. இல்ல, இல்ல. எந்த நேரத்தில் வினோத் அவரு ஒரு சுவாரஸ்யமா பேசினா தானங்க நமக்கே பிடிக்கும். விஜய் சார் படம் கிடைச்சிச்சு அப்படின்னா கூட, கிடைச்சிருச்சு. அப்படின்னா என்னத்த பேச முடியும்? என்னத்த பழக முடியும்? ஒரு பெரிய சக்சஸ் அமைஞ்சாலும் நான் அப்படிதான் இருப்பேன். நான் தலகுப்புற விழுந்தாலும் இப்படிதான் இருப்பேன். அப்ப எதையுமே நான் ஒரு நாள் வந்து மெரினாவுல பேசிட்டு வந்தோம். ஆ பேசிட்டு வந்தப்ப சொன்னாரு, "ஒரு மரம் மாரி மாறிட்டோம்னா நல்லா இருக்கும்ல" அப்படின்னாரு. எப்பா சாமி விட்டா சாமியார் ஆக்கிருவேன் என்னைய. அதாவது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருக்கணுமா. தன்னை ஒருத்தன் வந்து வெட்டுனா கூட, அவன விட உயரமா இருக்கிற மரம், அது எதுவுமே பண்ணாம எல்லா வெட்டையும் தாங்கிக்கிட்டு தலகுப்புற விழுந்ததுக்கு அப்புறமும், முடிஞ்சா முளைக்கும், இல்லாட்டி பட்டு போகுமே தவிர, எதுவுமே பண்ணாதுல்ல அவன. தன்னை வெட்டினவன எதுவுமே பண்ணாதுல்ல. அந்த மாரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னாரு. சரி நம்ம பழக்கவழக்கத்த கொஞ்சம் குறைச்சுக்கலாம். இல்ல, இல்ல. நான் சொல்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ நேச்சர் இருக்குல்ல. நேச்சர் வந்து ஆ நீங்க அடிச்சாலும், என்ன பண்ணாலும், அது அதோட வேலைய பண்ணிட்டே இருக்குல்ல. ஒரு நல்லவன், நல்ல படைப்பாளி, ஒரு நல்ல பொலிட்டீஷியன் எல்லாருமே, எல்லா தொழில்ல இருக்கிற குட்டுன்னு நான் எத நெனைக்கிறேன்னா, சக்சஸ், ஃபெயிலியர் எதுவா இருந்தாலும், அவங்க வேலைய கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருக்கிறது. நேச்சர் மாரி பண்ணிட்டே இருக்கிறது. அப்படின்றது தான் நான் மீன் பண்ணேன். அப்படின்னா இப்போ இவரே இப்படி சொன்னாருன்னா, இப்ப நான்லாம் என்ன பண்ணணும்? தூங்கி எந்திரிச்சு அப்படியே கிளம்பி ஓடிட்டு இருக்கணும். நான் என்ன பண்ணாலும் இப்படி தான் இருப்பேன். மேக்கப் பண்ணாலும் அப்படி தான் இருப்பேன். ரூ. 10,000க்கு சட்டை போட்டாலும் இப்படி தான் தெரியும். ஆமா. அதனால இப்படி இல்ல, இல்ல. ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு போயிருந்தோம். ஒரு படத்தோட பூஜைக்கு. அப்போ வந்து எங்க ஃப்ரெண்டு கார்த்திக் ரவிவர்மான்னு ஒருத்தர் வந்து, "அண்ணே ஒரே ஒரு கேள்வி தப்பா எடுத்துக்காதீங்க. அவருக்கு யார் தானே இந்த சட்டையெல்லாம் செலக்ட் பண்ணி குடுக்குறது?"
என்ன இப்படி அப்படின்னாரு. ஐயோ! போற போக்குல என்ன சட்டை எதிர்த்தாப்புல இருக்கோ அத மாட்டிட்டு வருவாரு. அவ்வளவுதான். வேற எதுவும் தெரியாது அப்படின்னேன். நியாயமா பார்த்தா அந்த சபரிமலை ஃபோட்டோவே எப்படி எடுத்தோம்னு சொன்னா, ஆ துணிவு ரிலீஸ் ஆன நேரம். வாரிசு போட்டி வேற. அந்த நேரத்துல எந்த படம் ஜெயிக்கும், எந்த படம் தோக்கும், எத பத்தி யார் என்ன சொல்லுவாங்கன்னு அவருடைய விஜய் சார், அஜித் சார் ரசிகர்களே அவ்வளோ ஒரு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்க நேரம், நாங்க மலைப்பகுதிக்கு போயிட்டோம். அங்க வந்து எங்கேயாச்சும் தான் கவரேஜ் கிடைக்கும். நான் ஒரு பக்கம் ஓடுறேன், இன்னொரு நண்பர் ஒரு பக்கம் ஓடுறாரு. இந்த துணிவோட விமர்சனம், முதல் விமர்சனத்த தெரிஞ்சுக்க. ஆ சூப்பர். துணிவு சூப்பர் அப்படிங்கிற மாரி விமர்சனம் வந்துருச்சு. சரி நண்பன்ட்ட ஓடி போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூம்ல தங்கியிருந்தாரு. வந்து பார்த்தா, ஒரு பாய விரிச்சு போட்டு நீட்டா தூங்கிட்டு இருக்காரு. நாங்களே ஆளுக்கு ஒரு திசையில ஓடி எங்கேயாச்சும் குறைச்சு இன்னொரு எழுப்புறேன். எழுப்பி "ஏங்க படம் சுமாரா தாங்க போகுதாம். எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறானுங்க" அப்படிங்கிறேன். இப்படி எந்திரிச்சு தலைய மட்டும் நிமிர்த்தவாரு. சரி ஓகேப்பா அப்படின்னு திரும்பி படுத்தாரு. எனக்கு புடிச்சு உலுக்கிட்டேன். "வினோத் படம் சூப்பராம். பிரமாதமா போயிட்டு இருக்கு. எல்லா ரிவ்யூவும் சூப்பரா இருக்கு." சரி ஓகேப்பா அதுக்கு என்ன பண்ண முடியும்? திரும்பி படுத்துட்டாரு. திரும்பி படுத்துட்டாருன்னா, இப்போ மத்த டீம் ஓடி வந்துட்டாங்க. வந்து படுத்தா, இந்த எழுப்புன சுவடே தெரியாத அளவுக்கு மறுபடியும் நிம்மதியா படுத்து 2 மணி நேரம் தூங்குறது இருக்குல்ல, அப்பதான் நினைச்சேன், வினோத் நம்ம யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஆமா. கிட்டத்தட்ட ஒரு கல்லா மாறுற மனசு மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஆனா அந்த ஃபோட்டோ காமிச்சுட்டு போட்டேன். இந்த ஃபோட்டோ காமிக்காம போட்டேன். எதுக்குமே எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் கிடையாது, எந்த ஆர்ப்பரிப்பும் கிடையாது. எந்த ரியாக்ஷனுமே இல்ல இல்ல. அந்த ஃபோட்டோ எனக்கு தெரியும். அதனால டெலீட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனா இவங்க ரெக்கவரி பண்ணிட்டாங்க அத. இல்ல. Okay. Thank you so ரொம்ப much, sir. Thanks a lot. ரொம்ப It was great having you here, sir. Thank you ரொம்ப so நன்றிங்க. much, ரொம்ப sir. நன்றிங்க. Title sponsor Max Gold, Cash for Gold. Call 04445454545. GD Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Varma's Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Presta Women's Wear, அனைத்திலையும் பெஸ்டா. Presta Innerwears, Leggings and Nighties. Presents Jananayagan Celebration. Supported by the Chennai Silks. Let the celebration begins. Powered by Jayachandran, எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. Vecura Wellness, Advanced Scientific Slimming, No Pain, No Surgery. இனி weight loss இன்னும் smarter. GKNM Hospital, கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. Beverage partner வாக் பக்ரி tea since 1892. Venue partner Feathers, Arada Hotel.